ஒவ்வொரு கலையும் சிறப்பாக செய்தால் அது கலைநயத்தோடு கூடியும் உருவாகும். ஒரு சிற்பியை செதுக்கினால் அந்த சிற்பியிடம் சிலை அழகாக வரும். அதனுடைய நிறை குறைகளை அவர் கண்டுபிடித்து அழகான சிற்பியை உருவாக்க முடியும். அவனுடைய அந்த கற்பனை திறனிலும் அவனுடைய யுக்திகளிலும் அந்த ஒரு சிற்பியின் அந்த தோற்றம் தோன்றும். ஒவ்வொரு விஷயத்தையும் கலைநயமாக அணுகி நுணுக்கி அதை செய்து விடுவார். அப்பொழுது அந்த சிலை அழகாக வடிவெடுத்து விடும். அதில் என்ன குறை என்று கூட கண்டுபிடித்திடுவார் சிற்பி. ஒரு சமையல் கலையில் சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டு உணர்வோடு அந்த சமையல் கலையை செய்கின்றான். அந்த கலையை செய்யும்போது அவங்க உணர்வுகளோடு உணர்ச்சியும் அந்த சமையல் கலை அவனை மேம்படுத்தி ஒரு சிறப்பான அணுகுமுறை கொடுக்கும். எல்லா இடத்துலையும் வாழ்த்துக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் ஒரு சிறப்பான ஒரு செயல் நடந்தால் அது வாழ்த்துக்களோடு கூடிய அந்த செயல் நடைபெற்றால் அதனுடைய தன்மை அவனை மீண்டும் 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 உயர்த்தி கொண்டே போகும். பிரபஞ்சம் ரகசியம் கூட. வாழ்த்துக்கள் வர வர எல்லோரிடத்திலும் அற்புதமான நேர்மறை எண்ணங்கள் கூட கூட உங்களுடைய அந்த கலைநயமும் கலை அறிவும் கலைத்தோடு கூடிய அந்த யுக்திகளும் புதிய கண்டுபிடும் அந்த கலைநயத்தோடு செய்கின்ற அந்த வேலைகளும் உன்னை மெருகூட்டி கொண்டே இருக்கும். பாராட்டு மழை வர 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 உனக்குண்டான அங்கீகாரமும் அந்த கெடுத்துக்கொண்டே இருக்கும். அந்த அங்கீகாரத்தோடு அது இன்னும் முழுமையாக கலைநயத்தோடு அடுத்தவர் விரும்பும்படி ரசிக்கும்படி நம்முடைய இந்த ஆழ் மனதில் எண்ணங்களும் ஆழ் மனதில் உங்களுடைய கற்பனை திறனங்களும் உங்களை புதிய யுக்திகளை தேடக்கூடிய அணுகுமுறையும் உங்களுடைய அந்த கைப்பக்குவமும் அதோடு அந்த கலைநயத்தோடு நீங்கள் பயணப்பட்டு விட்டால் நிச்சயமாக நீங்கள் உயர்ந்ததான். எந்த தொழிலும் சிறந்ததுதான். அதில் பாகுபாடு அவசியமில்லை. நாம் செய்கின்ற அந்த தொழில் தான் நமக்கு தெய்வம். தெய்வத்தினோடு அந்த தொழிலை தெய்வ பக்தியோடு பயபக்தியோடு தொடுங்குங்கள். உங்கள் கலையை மேம்படுத்தி கொள்ளுங்கள். அந்த கலையோடு உங்களை அது உயர்த்தி மிக பிரமாதமான இடத்தில் அமர்த்து வையும். கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அதனோடு உணர்வுகளோடு உணர்ச்சி கலந்து அடுத்தவர்கள் அதனால் பயன்பட்டு உங்களை வாழ்த்தும்போது அந்த பயன்பாடோடு இந்த பிரபஞ்சம் உலகம் உன்னை வாழ்த்தி கொண்டே இருக்கும். கவலை இல்லாமல் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்து அந்த தொழில் முழுமையாக ஈடுபடுத்தி செய்யுங்கள். எந்த தொழில் செய்தாலும் உங்களுடைய இந்த அறிவாற்றலும் கலைநயமும் உன்னை போற்றும் பாராட்டும். கண்ணுக்கு தெரியாத உங்கள் உழைப்பு, கண்ணுக்கு தெரியாத உன்னுடைய அந்த கலைநயம், கண்ணுக்கு தெரியாத உங்களுடைய அந்த ரசிப்புத்தன்மை உங்களை பிரபஞ்சம் பார்த்து வாழ்த்தி கொண்டே இருக்கும். கவலை இல்லாமல் எந்த தொழில் செய்தாலும் அது சமையலாகட்டும், அது ஒரு சிற்பக்கலையாகட்டும், வேறு ஒரு வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இயல்பாக மனமு வந்து ஆழ்மனதிலிருந்து உயர்வாக செய்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கும். பிரபஞ்ச ஆற்றல் என்பது உன்னை நம்பிக்கையோடு உன்னுடைய ஆற்றலோடு விசுவாசத்தோடு நேர்மையோடு செய்கின்ற அந்த செயல் நிச்சயமாக உன்னை உயரத்தில் கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்தோஷம். வாழ்